கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கோஸை வச்சுட்டு ஒரு சூப்பரான கூட்டு தான் பண்ண போறோம். அந்த கூட்டு வந்து நல்ல தளதளன்னு இல்லாம கோஸ் வந்து நல்ல பூ மாதிரியும் அந்த பருப்பெல்லாம் வந்து எந்த மெத்தட்ல போட்டா எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோஸோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் கோஸை வந்து பூ மாதிரி எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க இந்த வீடியோல நம்ம இந்த கோஸ் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். அதில் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே உங்க வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியா உங்களுக்கு வரும். அதை வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு காய் துருவுறது இருக்கும் இல்லைங்களா, பெரிய கண் இருக்கு பாருங்க, இதில் வச்சு நீங்கள் திருவணிங்க அப்படின்னா அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ திருவணிங்கன்னா நல்லா பூ மாதிரி வரும். நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க, கோஸ் துருவறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேரட் துருவறதுலேயே துருவுனீங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதையும் வச்சுக்கோங்க. நல்லா நீள நீளமாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், நூடுல்ஸ்க்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தேங்காய் துருவி போட்டு நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த பொரியல் இந்த கோஸ் இந்த மாதிரி துருவுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் எல்லாமே துருவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இந்த கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்க, உளுந்தம்பருப்பு செவந்து வரணும், ஆனால் கருக விட்டுறக்கூடாது. 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை கீரி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குவோம். ஏன்னா கோஸ் வந்து ஒரு சிலருக்கு வாய்வு தன்மை இருக்குன்னுவாங்க. இதில் நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கோஸ் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயத்துலலாம் நல்லா பிடிச்சிரும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோஸ், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சில ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா அது வந்து கோஸ் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை வெள்ளையாக இருக்கும், நல்ல நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி தான் செஞ்சாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நம்மளே யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்ல ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, பாசிப்பருப்பு வந்து 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இதை மட்டும் போட்டுக்கலாம், வேக வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக பூ மாதிரி வெந்துடும். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த பாசிப்பருப்பு ஊறின தண்ணி இருக்கும் இல்லையா, அதுலேயே இது வந்து நல்லா வெந்துடும். தண்ணி வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே ஊற்ற வேண்டாம், லேசாக அப்படி தெளித்த மாதிரி போட்டுக்கோங்க போதும். ரொம்ப தண்ணி வந்து ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். லேசாக தண்ணியை மட்டும் தான் தெளிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ண 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டோம்னா மேலே வேகாமல் இருக்கிறதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம்.
இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். எல்லாம் ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுவோம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதாவது 3 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 2 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு. காய் பார்க்கறதுக்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வெள்ளை பொரியல், கோஸில் வெள்ளை பொரியல் காய் போட்டு அதாவது பருப்பெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ரசம் வச்சுட்டு இந்த காயை வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கூட்டு தான் பண்ண போகிறோம். கோஸை வச்சுட்டு நல்லா பருப்பெல்லாம் வச்சு நம்ம கூட்டு பண்ண போகிறோம். கூட்டு அப்படின்னாலே கொஞ்சம் தளன்னு தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கோஸ் வந்து நல்லா பூ மாதிரியும், பருப்பு வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக கொஞ்சம் பார்க்கறதுக்கே அங்கங்கே பருப்பு வந்து முழுசாக நல்லா தெரியும். அந்த மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோஸோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பாருங்க, இன்றைக்கி வந்து கோஸ் கூட்டு வந்து சூப்பராக நல்லா அட்டகாசமாக செஞ்சாச்சு. இந்த கோஸ் கூட்டை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பூ மாதிரி நல்லா ஹோட்டல்லலாம் போனோம்னா கோஸ் பொரியல் மாதிரியும் இருக்காது, அது கூட்டு மாதிரியும் இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாமே அப்படியே முழுசாக தெரியும். அதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கோஸ் வாசனை வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்ல ஜம்முன்னு இருக்கும். இதே மாதிரி ஒரு கூட்டை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.